திருபுவனம் இளைஞர் மரண விவகாரத்தில் சாரி என்பதுதான் முதலமைச்சர் ஸ்டாலினின் பதிலா என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி. முதல்வரின் பேச்சில் கொஞ்சம் கூட குற்ற உணர்ச்சி இல்லையே என்றும் கடும் தாக்கு. தமிழகத்தில் அரசு மற்றும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் மருத்துவ படிப்பில் சேர 72,000 மாணவர்கள் விண்ணப்பம். ஜூலை 2வது வாரத்திற்குள் கலந்தாய்வு தொடங்கும் என எதிர்பார்ப்பு. டார்க் நெட் போதைப் பொருள் வர்த்தகத்தில் ஈடுபட்ட கெட்டோமெலான் கும்பலின் முக்கிய நபரான எடிசன் பாபு கொச்சியில் கைது. மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிரடி. கடந்த 2011ஆம் ஆண்டு மதுரை திருமங்கலத்தில் பாஜக மூத்த தலைவர் அத்வானியை வெடிகுண்டு வைத்து கொல்ல முயன்ற வழக்கு. தலைமறைவாக இருந்த 2 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வரும் 15ஆம் தேதி வரை நீதிமன்ற காவல் விதித்து எழும்பூர் நீதிமன்றம் உத்தரவு. தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் உள்ளிட்ட 3 மீது மதுரை போலீசார் வழக்கு பதிவு. முருகன் மாநாட்டில் மத நல்லிணக்கத்திற்கு எதிராக பேசியதாக எழுந்த புகாரில் நடவடிக்கை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 7 பேருக்கு வரும் 11ஆம் தேதி வரை சிறை. இலங்கை மன்னார் நீதிமன்றம் உத்தரவு. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் படகுகளையும் விடுவிக்க நடவடிக்கை வேண்டும். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கடிதம். விருதுநகர் மாவட்டம் சின்னக்காமன்பட்டி பட்டாசு ஆலை வெடிவிபத்தில் 8 பேர் உயிரிழந்த விவகாரம். ஆலை உரிமையாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு. முதல்வர் பட்டாசு ஆலைக்கு சென்று பாதுகாப்பு குறித்த உத்தரவுகளை பிறப்பித்திருந்தால் இவ்விபத்தை தவிர்த்திருக்கலாம். தொடரும் விபத்துகளை அரசு கண்டுகொள்ளவில்லை என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. விருதுநகர் மாவட்டம் விஜயகரிசல்குளம் ஊராட்சி அலுவலக அடிக்கல் நாட்டு விழாவில் அதிமுகவினர் கொலை மிரட்டல் விடுத்ததாக புகார். மதிமுக எம்எல்ஏ ரகுராமன் சாத்தூர் டிஎஸ்பி அலுவலகத்தில் தர்ணா. புழல் சிறையில் கைதிகளின் அறைக்கு சோதனைக்கு சென்ற சிறை காவலர் மீது தாக்குதல். பிரபல ரவுடி ராதா, வெள்ளை காளி உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்து செல்போன்களை பறிமுதல் செய்த போலீசார். புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வட்டார வழங்கல் அலுவலர் லஞ்சம் வாங்குவதாக புகார். செல்போன் மூலம் பதிவு செய்யப்பட்ட வீடியோ வெளியாகி பரபரப்பு. இல்லை, நீங்கள் பொடிக்காசு வாங்குறதுக்கு முன்னாடி பொடிக்காசு வாங்கினா ரசீது கொடுப்பீங்க. ரசீது கொடுப்போம், இருந்துச்சு. அது பழைய மெத்தடில் இருந்துச்சு. இப்போ ஆன்லைன் மாடல் பாருங்க. சரிங்க சார், ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பழி வாங்குவேன் என இன்ஸ்டாவில் பதிவிட்ட இளைஞர் கைது. விளையாட்டாக பதிவிட்டதாக விசாரணையில் வாக்குமூலம். நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் உடலில் காயங்களுடன் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த சிறுத்தையை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறை. முதுமலை அடர்ந்த வனப்பகுதியில் விட ஏற்பாடு. திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முதல் கால யாகசாலை பூஜை. வரும் 7ஆம் தேதி கும்பாபிஷேகம் நடைபெறும் நிலையில் வேத விற்பனர்கள் வேத மந்திரங்கள் முழங்க தொடக்கம். டிஎன்பிஎல் கிரிக்கெட் தொடரின் இறுதிப் போட்டிக்குள் நுழைந்தது திருப்பூர் அணி. தகுதிச் சுற்று போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியை 79 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி திருப்பூர் வெற்றி.